என் தங்கப்பிள்ளையே, சரியாக அமாவாசை இரவில் உன் கண்களில் இந்த வராகி நான் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, தாமதிக்காமல் இன்று நான் கொடுக்கின்ற வரத்தை நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒரு ஆண் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகின்றார். யாராக இருக்குமோ, எவராக இருக்குமோ என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, நம் தாயானவள் நமக்கு சொல்கின்ற விஷயம் எதை பற்றியதாக இருக்கும் என்று நீ தெளிவாக எண்ணிக்கொள்ள முயற்சி செய்து பார். எதுவாக இருந்தாலுமே நம்மை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கான தேடல்களை நம் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும். அமாவாசை இரவில் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக ஒரு பேரதிசயம் உனக்கு நடந்தே தீரும். திருவோணத்தினுடைய இந்த நாளில் பெருமாளினுடைய ஆசிகளையும் பெற்று என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். இது நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரின் உதவியோடு ஒட்டு மொத்தமாக முழுமையான மனநிறைவை அது பெறப்போகின்றது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு, தாயானவள் நமக்கு என்ன தர வருகிறாள் என்பதனை பற்றி சற்று நீ யோசிக்க தொடங்கு. உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் சொல்லிக் கொடுக்கின்ற இந்த நேரத்தில் நீ இதையெல்லாம் என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் இந்த வராகி உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற விஷயங்களின் மூலமாக அந்த விடியல் உனக்கு எப்படி இருக்கிறதோ இல்லையோ அந்த இரவு உனக்கு நல்லபடியாக மாற வேண்டும். ஏனென்றால் நீ தொடங்கும் பொழுதே வேதனைகளோடு தொடங்கும் பொழுது முடிக்கின்ற நேரம் அது மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையின் மனது எல்லா விஷயங்களை பற்றியுமே தெளிவாக சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா நன்மைகளை பற்றியுமே நீ நல்லபடியாக யோசிக்க வேண்டும். உன்னை சார்ந்து வருகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு எந்த வகையிலாவது துன்பத்தை தொடர்ச்சியாக கொடுக்கிறது என்றால் முதலில் அதை விட்டு விலக வேண்டும். தேவையில்லாமல் எதையுமே தூக்கி சுமக்காமல் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் அதில் உனக்கான நன்மைகள் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அல்லவா? இந்த நிலை இந்த வாழ்க்கையில் இப்படியே தொடருமோ என்று நீ நினைக்காதே. உன் தாயானவள் உன்னை தேடி வந்து பேசுகின்ற நொடிகளில் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் மேலும் மேலும் வலிமையாக வேண்டும். நம்மை தேடி தெய்வங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து இந்த வாழ்க்கையில் என்ன செய்து கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்திட வேண்டும். நான் சொல்கின்ற விஷயங்களின் மூலமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு. உன்னோடு நான் இருப்பது எப்பொழுது என்று உனக்கு மனதிற்குள் சந்தேகம் வருகிறது என்றால் அந்த நொடி இந்த வராகி என்னை கண்களை மூடி நினைத்துப்பார். அல்லது உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பூஜை அறையில் உன் தாயானவள் என்னை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றிப்பார். நிச்சயமாக அந்த தீப ஒளியில் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். அந்த தீப ஒளியில் நான் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்தி கொடுப்பேன். எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவான பாதையை உருவாக்கி கொடுத்து விடவில்லை. ஆனால் அது கொடுக்கின்ற நேரம் நாம் பெற்றுக்கொண்டோமா என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடந்து விட்டாலும் அதிலிருந்து
நம்முடைய தேவைகளை நாம் சரியாக பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது முதலில் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும். கொடுக்கவில்லையே என்று தெய்வத்தை பார்த்து கேட்கின்றதற்கு முன்பாக நான் பெற்றேனா என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப் பார். தெய்வம் உனக்கு கொடுத்ததை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். சரியாக சிந்தனைகள் இதன் மீது இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களின் மீது உன்னுடைய சிந்தனைகள் செல்வதனால் உனக்கு நடக்கின்ற நன்மைகள் கூட நடக்காமல் போய்விடுகின்றது. உனக்கு கிடைக்கின்ற பல உண்மைகள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. என்ன நடந்தாலுமே நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நம்மால் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். உன்னோடு நான் எதற்காகவும் உடன் இருப்பேன். நன்மையோ தீமையோ அதை உனக்கு நான் என்னவென்று உணர்த்தி கொடுப்பேன். நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தானே உன் அம்மா நான் உன்னை தேடி வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தாயானவள் எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான துன்பங்களை தாங்கி நிற்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாமுமே ஒட்டு மொத்தமாக உனக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே இந்த வாழ்க்கையில் நமக்கான தேடல்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டதோ அப்பொழுதே நீ ஓரிடத்தில் அமர்ந்து சற்று யோசித்து பார். உண்மையாகவே இது நமக்கு தேவைதானா இல்லையா என்று. என் குழந்தை, வாழ்க்கை முழுமைக்குமே சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? ஏதாவது ஒரு கட்டத்தில் துன்பங்கள் உன்னை போட்டு புரட்டி எடுக்கத்தான் செய்யும். இதனால் வரையிலும் துன்பமே இல்லை, சந்தோஷமான வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர்கள் நிச்சயமாக இனிமேல் ஒரு துன்பத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரும் பொழுது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன் கைகளுக்குள் வந்து இருக்கும். நல்ல நேரத்தை உருவாக்கி நான் அதனை உனக்கு நிச்சயமாக கொடுத்திடுவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, வராகியின் அன்பு பிள்ளையாக என்றுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடியிலுமே நாம் இழந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி ஓர் விஷயத்தை உன்னிடத்தில் இத்தனை தெளிவாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதில் உனக்கான வாழ்க்கையின் முழுமையும் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆண் யார்? இவரின் பெயர் என்ன? இவரின் பெயரை சொல்லி அழைத்தால் உனக்கு என்ன நடக்கும் என்று உன் அம்மா சொல்கின்றேன். இவரின் பெயரைத்தான் முதலில் நீ சொல்ல வேண்டும். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக. என் குழந்தையே, இது அவரினுடைய நாமம். சந்திர பகவானினுடைய சந்திர தரிசன நாள் நாளைய தினம். நாளை மாலை நேரத்தில் சந்திர பகவானை நீ வழிபட வேண்டும். மாலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் சந்திர பகவானை கண்டு என் பிள்ளை அவரினுடைய ஆசிகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில பிள்ளைகளுக்கு சில சந்தேகம் இருக்கிறது. ஒவ்வொரு சந்திர தரிசன நாளிலும் நம் தாயானவள் வந்து சந்திர பகவானை வணங்கு என்று சொல்கின்றார். நானோ உடனடியாக ஓடிச் சென்று அவரை வணங்கிவிடலாம் என்று பார்த்தால் மேகமூட்டமாக இருக்கின்றது, சந்திர பகவானை காணவில்லை. நான் யாரைத்தான் வணங்குவது அந்த நேரத்தில் என்று யோசிக்கின்ற என் பிள்ளைக்கு உன் அம்மா ஒரு வழியை சொல்கின்றேன், கவனமாக கேள். சந்திர பகவான் சந்திர தரிசனத்தில், அதாவது 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தில் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நீ வணங்கலாம். புரியவில்லையா? பிறை சூடிய சிவபெருமானினுடைய புகைப்படம் உன் இல்லத்தில் இருக்குமானால் அவரின் தலையில் இருக்கின்ற அந்த பிறையை நீ வணங்கலாம். அதுபோல உன் தாயானவள் இந்த வராகி நான் சூடியிருக்கின்ற பிறையையும் நீ வணங்கலாம். எந்தெந்த தெய்வங்கள் அவர்களின் தலையில் இந்த பிறையை சூடியிருக்கின்றார்களோ அவர்களின் புகைப்படம் உன் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடத்தில் நீ முன் நின்று சந்திர பகவானை மனதார நினைத்து வணங்கலாம். பிறை தரிசனம் கோடி புண்ணியம். அது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கும் பொழுது
அதை சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியானபடி இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்கிவிட வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களை நீ விட்டு விடாதே. தேடி தேடி இந்த வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் அலைந்தாலும் உனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்றால் அது தெய்வத்தினுடைய அன்பு மட்டும்தான். இந்த மனிதர்களை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வார்கள். இடத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் தங்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வருவார்கள். ஆனால் என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. நீ தெய்வத்தின் அன்பையும் அருளையும் முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்ற குழந்தை. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிறு சிறு முன்னேற்றம் ஏற்படுகிறது என்றால் அந்த நொடியே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா, தெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது என்று? அந்த நொடியிலேயே உனக்கு தெரிந்துவிட வேண்டாமா, தெய்வம் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்க தொடங்கிவிட்டது என்று? இதுவெல்லாம் என்று உணர்கின்றாயோ அன்று இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். அன்று இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும். என்னவென்றும் ஏதென்றும் யோசித்து யோசித்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் உன்னை தேடி உன்னுடைய சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொள். ஓம் சந்திர பௌலீஸ்வராய நமக என்று என் பிள்ளை சொல்கின்ற நேரத்தில் சந்திர பகவான் நிச்சயமாக உன்னை தன் கண் திறந்து பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுப்பார். பௌர்ணமி நில ஒளியில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்று கேட்ட விஷயங்கள் அத்தனையும் நடந்திருக்கும். பௌர்ணமி நிலவை காணும் பொழுது மனதார நீ சந்திரனுக்கு நன்றியை சொல்வாய் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சந்திர பகவானை வழிபடுவதற்கு வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று யோசித்து கொண்டிருப்பாயானால் ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் வைத்து கொண்டு சந்திர பகவானை நோக்கி நீட்டிக்கொண்டு உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லிவிட்டு அந்த நீரை அருந்து. நிச்சயமாக சந்திரனினுடைய நில ஒளி அதில் படுகின்ற நேரம் அந்த நீரில் கிடைக்கின்ற சக்தியானது உனக்குள் சென்று உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமைகளையும் உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை விஷயங்கள் இதற்குள் இருக்கிறது என்பது போக போக உனக்கு தெரிய வரும். இதற்கு மேலும் நீ எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ₹1 நாணயத்தை உன்னுடைய வலது உள்ளங்கையில் வைத்து கொண்டு சந்திர பகவானை நோக்கி நீட்டி உன் மனதில் இருக்கின்ற வேண்டுதல்களை எல்லாம் நேர்மறையான விஷயங்களாக சொல்ல வேண்டும். எனக்கு நல்லது நடந்து விட்டது, எனக்கு பணம் கிடைத்து விட்டது, என்னுடைய வேண்டுதல்கள் பலித்து விட்டது, இந்த விஷயம் என் வாழ்க்கையில் அரங்கேறி விட்டது என்று நேர்மறையான விஷயமாக அவரின் முன்னால் நீ வேண்டுதலை வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்கும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்காக நான் என்ன கொடுக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை கண்டு கொள்கின்ற என் பிள்ளை, இந்த ₹1 நாணயத்திடம் நீ சந்திர பகவானின் முன்னால் வைக்கின்ற வேண்டுதல்களை நினைத்து கொண்டு உன்னுடைய 3 முறை அல்லது 9 முறை சுற்றிவிட்டு அந்த நாணயத்தை பணம் வைக்கின்ற அறையில் வைத்து விடு. இதுவெல்லாம் சந்திர தரிசன நாளில் தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வேண்டுதல்களின் பரிசு என்பதனை புரிந்து கொள். இது போன்ற விஷயங்கள் கூட எல்லோராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற தருணம், எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம், இந்த வராகியின் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நிலையிலும் நீ கலக்கமடையாதே. என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தினுடைய ஆசிகள் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனிமேல் எதற்கும் என் குழந்தை கலங்க வேண்டிய அவசியமில்லை. எல்லா விஷயங்களுக்குமான தீர்வுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வரும் பொழுது உன் அம்மா நானும் அதை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.